வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள பால விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த செண்பகவல்லி என்பவர் கணவன் காசநோய் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் உடல் ஊனமுற்ற மகனுடன் பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தான் தங்கள் பகுதியில் புறம்போக்கு நிலத்தில் 40 வருடங்களாக வாழ்ந்து வருகிறேன் எனவும், இந்த நிலையில் தான் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ததாக தங்கள் பகுதி மக்கள் தன்னை வாழ விடாமல் இடையூறு செய்து வருகிறார் எனவும், இதனால் கழிவுநீர் வாய்க்காலை தன் வீட்டு பக்கம் திருப்பி விடுகின்றனர் எனவும், குடிநீர் விவகாரத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி வருகின்றனர் எனவும், எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தான் 2 வருடங்களாக பல அதிகாரிடம் மனு கொடுத்து வருகிறேன். வந்த நிலையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஆட்சியர் அலுவலகத்தில் முன்பாக மண்ணெண்ணெய் ஊற்றியதுடன் வேதனை மல்க தெரிவித்தார். உடனடியாக தென்காசி காவல் ஆய்வாளர் சமாதானப்படுத்தி விசாரணைக்காக அழைத்து சென்றனர். ஆட்சியர் அலுவலகம் முன்பு தாய் மாற்றுத்திறனாளி மகனுடன் தீக்குளிக்கும் என்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.